ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் மாமா பாப்பா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே ஃபண்டே தான். வாங்க அந்த ஃபண்டேவோட ஒரு என்ஜாய் டேவும் சேர்த்து பண்ணிடலாம். என்னென்னா ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, சீரகம், கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா அரிசி, மிளகு இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்து நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாமே வந்து நல்லா மணம் வர வரைக்கும், மிளகு இதெல்லாமே நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே நான் இது கூடயே சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த கேப்லேயே வந்துட்டு அதை நல்லா ஆறுறக்கு வச்சிடலாம். ஆறுற கேப்லேயே வந்துட்டு நம்ம மற்ற பொருளெல்லாம் வதக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதாவது சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே சின்ன வெங்காயம் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்படியே அது ஒரு கண்ணாடி பதம் வரும், ஓகேங்களா? அந்த பதம் வந்ததுக்கப்புறமா அது கூட வறுமிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ஒரு முடி தேங்காய் வந்து நான் போட்டிருக்கேங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி ஒரு 4லேருந்து 5 பேத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் பட்டை, கிராம்பும் போட்டேன். ஆனால் அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி ஆட்டுக்காலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சீரகம், சோம்பு, உப்பு எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நல்லா தெம்பாக செய்யலாங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஆட்டுக்காலை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தூக்கி உள்ளே போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அது கூட வந்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்க அந்த கூட்டை வந்து உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டோம்னா நல்லா கமன்னு மணம் வருங்க. அந்த மணம் வந்ததுக்கப்புறமா கொதிக்கும்போது அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வந்து சாப்பிடும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரா ஸ்மெல் அடிக்கும். சாரிங்க, தக்காளி பழம் போட மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே போடுறேன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் அப்படியே கசக்கி விடுறேன்னா விட்டுக்கோங்க. கடைசியில் சாப்பாடு போட்டு நல்லா அந்த காலில் ஒட்டிகிட்ருக்க அந்த பீஸை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தியாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் பார்த்துட்டே இருந்தால் எப்படி? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.